பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். அடுத்த பிறப்பு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அடுத்த பிறப்புங்கிறது கண்டிப்பாக உண்டுன்னு எல்லா மார்க்கங்களும் சொல்கிறாங்க. அதை வச்சு தான் மனுஷன் இன்னைக்கு ஓரளவுக்கு நேராக பயணிக்கிறான். என்னவா பிறப்பாங்க, அதுக்கு என்னுடைய அளவுகோல் என்ன? சொர்க்கத்தில் உனக்கு 1000 பெண்கள் நாட்டியமாட வசந்த மண்டபம் இருக்குது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறான். அதை நம்பி அவன் போய் சாகுறான். முற்பிறவி எனக்கு தெரிஞ்சிச்சு, ஞாபகம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது சாத்தியமே இல்லை. தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க, அங்க சில பேர் சந்திக்கிறாங்க, இப்படி எல்லாம் நாங்க நிறைய செய்திகளை படிக்கிறோம். அது வாய்ப்பே இல்லை, அது பொய்யா? சாத்தியமே இல்லை, பொய்ன்னு சொல்ல முடியாது. சாத்தியம் இல்லைங்கிறதுக்கும் பொய்ங்கிறதுக்கும் வேறுபாடு. ஸோ சாத்தியம் இல்லைன்னா நம்மளால சாத்தியம் இல்லை. அப்போ யாரோ ஒருத்தரால இரவுல காணுகிற கனவு கூட வெளிச்சமா தான் இருக்கும், இருட்டா இருக்காது. அதே போல உடல் உயிர் ஒரு இடத்துல ஒடுங்கி நிற்கும். அதனால நான் முற்பிறவி நினைவை சொல்றேன்னு சொல்றாங்க இல்லையா, போன பிறவி நினைவு யாருக்கும் வராது. இப்போ உள்ளவங்களுக்கு அப்படி வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா அவங்க வெளியில வர மாட்டாங்க. அப்படி வெளியில வந்தாங்கன்னா அது உண்மையா இருக்காது. ஜீவ சமாதி அப்படிங்கிறது என்ன? பிறவி வேண்டாம்னா அதுல மறைமுகமா பெற்ற யோகம் என்ன, அதான் பிரம்ம ரகசியம். IBC பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு அருங்கால் பழனியப்பன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். ஐயா வணக்கம். IBC பக்தி நேயர்களுக்கு அன்பான அருங்கால் சா பழனியப்பனின் வணக்கம். அடுத்த பிறப்பு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அடுத்த பிறப்புங்கிறது கண்டிப்பாக உண்டுன்னு எல்லா மார்க்கங்களும் சொல்கிறாங்க. அதை வச்சு தான் மனுஷன் இன்னைக்கு ஓரளவுக்கு நேராக பயணிக்கிறான். என்னவா பிறப்பாங்க, அதுக்கு என்னுடைய அளவுகோல் என்ன, அந்த கோழியாக பிறக்கிறதுக்கு என்ன பாவம் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் இதுவரையும் யாரும் குறிப்பிடலை. புராணங்களில் நிறைய சொல்லியிருக்காங்க. நரகத்தில் என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்லாம், சொர்க்கம் நரகம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு அளவுகோலை இதுவரையும் யாரும் உணரல. வள்ளலாருடைய சில திருவருட்பாக்கள் எல்லாம் வருது இல்லையா, நீங்க என்னென்ன பாவங்கள் செய்தீங்கன்னா அதை வெய்யால செய்யறது இல்லை. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது ஞானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளை தவிர அதுவே உண்மை சத்தியம்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? அவரவர் காலத்தில் அவரை இப்போ ஒரு குழந்தைய கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுக்குறீங்க, சாப்பிடலை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பூச்சாண்டிகிட்ட கொடுத்துருவேன், நாய்கிட்ட கொடுத்துருவேன், பேய்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த குழந்தை சாப்பிடுது. இப்போ அது சாப்பிடலைன்னா உண்மையிலேயே பேய்கிட்ட கொடுப்பீங்களா நீங்கள்? அது அந்த நேரத்தில் அந்த குழந்தையெல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எப்படியோ அப்படி தான் எல்லா மார்க்கவாதிகளும் அச்சுறுத்தல். நீ இப்படி இருந்தீன்னா இப்படி ஆகுவ, இப்படி இருந்தீங்கன்னா இப்படி ஆகும். ஒரு தீவிரவாதியை கூப்பிட்டு ஒரு கட்டடத்தை ஃப்ளைட்டை போய் இடிங்கிறான். நான் சாவேங்கிறது அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதையும் தாண்டி அவன் செய்கிறான். என்ன காரணம்? சொர்க்கத்தில் உனக்கு 1000 பெண்கள் நாட்டியமாட வசந்த மண்டபம் இருக்குது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறான். அதை நம்பி அவன் போய் சாகுறான். இப்போ நரபலி கொடுக்குறோம். நம்ம நிறைய பேப்பர்லலாம் பார்க்குறீங்க, ஆண் பெண் குழந்தைகள் எல்லாம் நரபலி கொடுக்குறாங்க. ஏன்னா அதை கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒரு கடவுளே வந்துரும்னு சொல்லி மாயை வார்த்தையை நம்பி நரபலி கொடுக்குறாங்க. அதே போல தான் அந்தந்த காலத்தில் தோன்றிய மகான்கள்னு சொல்லக்கூடியவர்கள் நல்வழிப்படுத்துறதுக்காக சில அச்சுறுத்திய வார்த்தைகள் அதுவே உண்மைன்னு நம்பி ஃபாலோ பண்ணி நேர்மையாக இருக்கிறவன்னு இருக்கான். கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான். கடவுள் இருக்காருன்னு சொல்லி பயந்து அஞ்சு நடுங்கி வாழ்கிறவன் இன்னும் வறுமையில் இருக்கான். புரியுதுங்களா? அப்போ அது ஒரு அச்சுறுத்திய வார்த்தை தானே ஒழிய அதுவே மெய்ப்பொருளாகாது. மனுஷனை அச்சுறுத்தினா தான் நேர்மையாக இருப்பான். அதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அதை கொஞ்சம் ஆன்மீகத்தோடு கலந்து சொன்னாங்க. இப்போ நீங்கள் சாப்பிடாமல் பட்னி கிடங்க, உங்கள் உடம்புக்கு நல்லதுன்னு ஒரு டாக்டர் சொல்கிறார், கொலஸ்ட்ரால் குறையுன்னு. இது எப்படி நமக்கு ஏற்புடையதாக இருக்குது? கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு, நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படி. இதே தான் முன்னோர்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இரு, சஷ்டி விரதம் இரு, இதெல்லாம் சாப்பிடாத, பயிர் அவிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே கொலஸ்ட்ரால் இல்லாத பொருளை தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ சொல்லக்கூடிய விதம், சொல்லக்கூடிய பொருள் ஒன்று தான், விதம் தான் வெவ்வேறு. எல்லா மார்க்கத்துலேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வாரமும் விரதம் இருப்போம், அவங்க ஒட்டுமொத்தமாக 1 மாதம் விரதம் இருப்பாங்க. அது மாதிரி இப்போ பட்னி கிடக்கிறது தான் அதனுடைய நோக்கம். பட்னி இருந்தீங்கன்னா உடல் ஆட்டோமேட்டிக்காக தன்னை சரிப்படுத்திக்கும். அந்த ஒரு அறிவியலாக சொன்னது அலோபதியாக சொல்லியும் இருக்காங்க, ஆன்மீகவாதியும் சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்ன விதம் தான் வேறு ஒழிய அவங்களுடைய ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படிங்கிறது. அது மாதிரி மகான்கள் தோன்றிய போதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க, அச்சுறுத்திருக்காங்க, பயமுறுத்தியிருக்கிறாங்க. அதை மக்கள் அதை எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணவங்க நேர்மையாக கடந்து போய் வாழ்க்கை பயணத்தை முடித்தவங்க இருக்காங்க. அதை எடுத்துக்காதவங்க அங்கே இங்கே போய் பல பேரை துன்பப்படுத்தி தானும் துன்பப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த அகால மரணம் துர்மரணத்துக்கு போயிடுவாங்க.
நிச்சயமாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய முன் பிறவி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய செய்திகள் வாயிலாக எல்லாம் படிக்கிறோம். அது எப்படி சாத்தியமாகுது? சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. முற்பிறவி எனக்கு தெரிஞ்சிச்சு, ஞாபகம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது சாத்தியமே இல்லை. ஆனா அந்த தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க, அங்க சில பேரை சந்திக்கிறாங்க, இப்படி எல்லாம் நாங்க நிறைய செய்திகளை படிக்கிறோம் இல்லையா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது பொய்யா? சாத்தியமே இல்லை, பொய்ன்னு சொல்ல முடியாது. சாத்தியம் இல்லைங்கிறதுக்கும் பொய்ங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. ஸோ சாத்தியம் இல்லைன்னா நம்மளால சாத்தியம் இல்லை. அப்ப யாரோ ஒருத்தரால சாத்தியம் இல்லை. யாரால அப்படி எல்லாம் சாத்தியம்? அதான் பாருங்க, யாரோ ஒருத்தர் மூலம் சாத்தியம். இப்ப நாம சொல்றோம் சாத்தியம் இல்லை, பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நான் கண்டது உலகம் வேற, நீங்க பார்க்கக்கூடிய உலகங்கள் வேற, சம்பவங்கள் வேற. அதனால எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ அப்போ போன பிறவி நினைவு இப்போ இவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது சாதாரண ஒரு இப்போ வாழக்கூடிய மனிதர்களில் காண்றது ரொம்ப அரிது. புரியுதா இல்லைங்களா? அப்படி முப்பிறவி ஞாபகம் இருக்குது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது போன பிறவி தான் அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ ஒரு நாயை நம்ம நாயின்னு கூப்பிட்றோம், அதுக்கு தெரியுமா அது நாயின்னு? அதுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிட்றோம், ஆனால் கூப்பிட்டா திரும்பி பார்க்குது. ஆனால் நாயேன்னு கூப்பிட்டோம்னா அது திரும்பி பார்க்குமா? ஒரு குதிரைன்னு கூப்பிட்டோமா தெரியும். அது போல தான் முற்பிறவி ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறவங்க. அவங்களுக்கு வந்து எண்டு தெரியாது, அது போன பிறவின்னு சொல்ல தெரியாது, இந்த பிறவின்னு சொல்ல தெரியாது. இதை பற்றி தான் நம்ம பிரம்ம ரகசியம்னு சொன்னோம். எப்படி அவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியக்கூடாது, காலம் தெரியக்கூடாது, முற்பிறவி பிற்பிறவி தெரியக்கூடாது. இதெல்லாம் தெரியாமல் வாழ்க்கையில் கனவுகளில் மிதப்பாங்கல்ல, கனவுகளில் பயணிப்பாங்கல்ல. கனவுகளில் வந்து இருட்டு தெரியுமா? தெரியாது. இரவில் காணுகிற கனவு கூட வெளிச்சமாக தான் இருக்கும், இருட்டாக இருக்காது. அதே போல் தன்னை உணர்ந்தவங்க, தன் ஆன்மாவை உணர்ந்தவங்க, ஆன்மா ஒரு பக்கத்து பயணிக்கும், உடல் உயிர் ஒரு இடத்துல ஒடுங்கி நிற்கும். அதனால் நான் முற்பிறவி நினைவை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது முற்பிறவி நினைவு கிடையாது. இப்போ அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது அவங்களுக்கு. எப்படி அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மூளையினுடைய நினைவு திறன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம 0.something தான் பயன்படுத்துவோம். இதனுடைய முழு கொள்ளளவும் நாம் பயன்படுத்தினதில்லை. நம்மளுடைய ஆற்றலை, மனித குணத்தை பெற்றாலே எல்லாத்தையும் இந்த உலகத்தில் அலசி ஆராய்ஞ்சிடலாம். புரியுதா இல்லைங்களா? எல்லாத்தையும் கடந்து போக முடியும், ஃபார்வேர்டு ரிவர்ஸ் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய விஞ்ஞான உலகத்தில் நாம் எவ்வளோ விஞ்ஞான புரட்சிகள்லாம் பண்ணுறாங்கன்னா மனித அறிவை பெற்றதுனால் வந்த விளைவு இது. அது மாதிரி இது ஒரு வணிக நோக்கத்தோட, அது ஃபேமிலியை தன்னை பெருசாக காமிச்சிக்கணுங்கிறதுக்காக, அல்லது தனக்கு பின்னாடி பல சக்திகள் நின்று ப்ரமோட் பண்ணுறது. எப்படி ஒருத்தருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரியுதுன்னா அவன் எளிமையானவனாக இருந்தால் அவனுக்கு பின்னாடி பல சக்திகள் சேர்ந்து அவனை பெருசாக்கி அதை ஒரு நிறுவனமாக்கி லாப நோக்கத்தோடு செய்கிறது. போன பிறவி நினைவு யாருக்கும் வராது இப்போ உள்ளவங்களுக்கு. அப்படி வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா அவங்க வெளியில் வர மாட்டாங்க. அப்படி வெளியில் வந்தாங்கன்னா அது உண்மையாக இருக்காது. இது நாங்கள் கண்ட அனுபவ அறிவு. ஜீவ சமாதி அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம சமாதியை பற்றி பேசக்கூடிய எல்லா தகுதியும் உடையவர்கள் தான் நம்ம எல்லாரும். இது ஒரு தாய் வயிற்றில் கருவாக உருவாக்கி பிறந்து வாழ்ந்து ஒரு 50 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு வாழ்ந்துருக்குறோம். இப்போ சமாதியை பற்றி நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் எழுத்து வடிவாக இருக்குது, காட்சி வடிவாக இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. எரி ஊட்டுறாங்க, புதைக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் பேசுகிறதுக்கு நமக்கு முழு தகுதி இருக்குது. இந்த ஜீவசமாதி அப்படிங்கிறது இந்த உடல் உயிர் இல்லாத ஒரு விஷயம், ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ இந்த ஆன்மாவுனுடைய அனுகிரகத்தோட, இறைவனுடைய கருணையோட ஜீவசமாதியை பற்றின நம்ம அறிவுக்கு எட்டிய விஷயத்தையும் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். இப்போது 3 வகை மரணம், 2 வகையான அடக்கம், எரிவூட்டுதல் அடக்கம், பதப்படுத்துதல் மம்மி பண்ணுறது, இதெல்லாம் வந்து இறந்தவர்களுக்கு. ஸோ மறுபிறவிங்கிறதும் இறந்தவங்களுக்கு தான். அகால மரணமாக இருக்கலாம், துர்மரணமாக இருக்கலாம், மரணமாக இருக்கலாம், விரும்பி சாகலாம். இதெல்லாம் வந்து மறுபிறவியில் வரும். இந்த மறுபிறவி இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறவங்க தான் ஜீவசமாதி. அவங்க இது வேணும், அந்த நாட்டு மன்னனை போல வாழணும், இந்த நாட்டு அதிபரை போல வாழணும் அப்படிலாம் யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. எனக்கு பிறவி வேண்டாம். அவங்களுடைய ஒற்றை நோக்கம் எனக்கு பிறவி வேண்டாம், பிறவாமை வேண்டாம். ஆமாம், பிறவாமை, பிறவி வேண்டாம், பிறவாமை வேண்டாம் அப்படிங்கிறதுல ஒற்றை கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. யாரெல்லாம் இப்படி உறுதியாக இருந்தாங்கன்னா,
இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா 18 சித்தர்கள், இது மாதிரி இன்னும் நிறைய பேர் எனக்கு பிறவி வேண்டாங்கிறதுல நமக்கு தெரிஞ்ச பதிவுகளில் இருக்கக்கூடியவங்க இந்த 18 பேர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கண்களுக்கு புலப்படாத தூரத்துலலாம், காதுகளால் கேட்க முடியாத தூரத்துலலாம் பல நாடுகளில் பல மொழி பேசக்கூடியவங்க இந்த பிறவி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் வேணும்னு இந்த உலகத்தில் பயணிக்கும் போது ஒருத்தன் பிறவியே வேண்டாம் அப்படிங்கிறான்னா கடவுளை அவனை நேரடியாக பார்ப்பான். வேணுங்கிறவன் கியூவில் நிற்கணும். எந்த ஒரு பொருள் வேணும்னு சொல்லிட்டா சாப்பாடு கொடுத்தாங்க, டிக்கெட்டு கொடுக்குறாங்க, எதுவாக இருந்தாலும் பயணிக்கிறோம், வேணும்னு டிக்கெட் வேணும்னா நம்ம கியூவில் நிற்கணும். ஆனால் வேணான்னு சொல்கிறவன் எங்கேயும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் பல நாடுகளில் பல பேர் பிறவி வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன் பிறவி வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வராங்கன்னா, வேணும்னு அலைஞ்ச காலத்தில் சாதாரண மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது கூட அவனுக்கு கிடைக்கல. இந்த விரக்தியில், இந்த கோவத்தில் வேணும்னு நம்ம அலையிறோம், கிடைக்க மாட்டேங்குது, என்ன இது வாழ்க்கை அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சாங்க. ஒரு குழந்தை அது வேணும் இது வேணும் அப்படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு அலுப்பு வரும். நீங்கள் சமைச்ச உணவை சீக்கிரம் சாப்பிட்ருச்சுன்னா உங்களுக்கு அதில் ஒரு பெரிய அங்கே கொஞ்சல் குலாவல் கெஞ்சல்லாம் இருக்காது. அதே நீங்கள் ஆசையாக குழந்தைக்கு சமைச்சு வச்சதை குழந்தை வேணான்னு புறக்கணிச்சிருச்சுன்னா அதை கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி 1 வாய் சாப்பிடு 2 வாய் சாப்பிடுன்னு ஒரு ஃபோக்கஸிங் இருக்கும், உங்கள்கிட்ட ஒரு அக்கறை இருக்கும். அது ஈஸியாக சாப்பிட்ருச்சுன்னா நீங்கள் கொடுத்துட்டு அடுத்த வேலைக்கு நகர்ந்து போயிடுவீங்க. அவங்க மேலே ஒரு அக்கறை இருக்காது. அவங்க உங்களுடைய அந்த அக்கறையும் கரிஸ்மாட்டிக்கும் அதுக்கு கிடைக்கணும்னா சாதாரண உணவை வேணான்னு சொன்னாவே நீங்கள் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை சாப்பிட வைக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதே போல் வேணும்னு சொல்கிறவன் தான் கியூவில் நிற்கணும். வேணான்னு சொல்லுவோம் அப்படின்னு புறக்கணிச்சாங்க. என்ன வேணான்னு சொன்னால், பிறவியே வேண்டாம், எனக்கு இனி பிறவி வேண்டாம் அப்படின்னா அதன் மூலம் எண்ணத்தை பெற்றார்கள். இவங்களுக்கு பிறவி வேணான்னு சொல்லியாச்சுன்னா இந்த பிறவியில் இவனுடைய கடமையை யார் செய்வா அப்படின்னு சொல்லி கடவுள் அவனை, பிரபஞ்ச சக்திகள் அவனை நேரடியாக ஆட்கொள்ளும். அப்போ தான் அவன் சில சாதுரியமான தனக்கான விஷயங்களெல்லாம் சாதிச்சுக்குவான். ஸோ ஜீவசமாதியினுடைய அந்த நிலைக்கு போகிறதுக்கு உண்டான முதல் படி புறக்கணிப்பு, வேண்டான்னு சொல்கிறது. பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இனி பிறவி வேண்டாம்னா அதில் மறைமுகமாக பெற்ற யோகம் என்ன, அதான் பிரம்ம ரகசியம். ஒன்று வேணான்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் வேற என்ன கொடுப்பார் அவர், அதுதான் பிரம்ம ரகசியம். 100 ரூபாய் வேணாங்க இந்தாங்க வச்சுக்கங்கன்ட்டா அம்மாட்ட கொடுத்துட்டா அடுத்தது அம்மா என்ன பண்ணும், 200 ரூபாயை கொடுக்கும், 500 ரூபாயை கொடுக்கும், 1000 ரூபாயை கொடுக்கும். ஸோ 100 ரூபா தராது ஆனால் திரும்ப. அதே போல் இவர் பிறவி வேண்டாம்னு சொன்னதில் இவர்களுக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகாவரம். நீங்கள் செத்து போனாதான் மறுபிறவி வேண்டான்னு சொல்லிட்டா அப்போ நீங்கள் சாகக்கூடாது இந்த பிறவியில். அப்போ சாகா கலை அப்படிங்கிறதுக்கு ஏன் இவங்க இதை புறக்கணித்து இந்த சாகா கலையை பெற்றாங்கன்னா, காலேஜில் லெக்சரராக வேலை செய்யணும் நீங்கள், அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும், எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ செலவு, எவ்வளோ காலம் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு. ஒரு காலேஜே கட்டிட்டா, ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு இவ்வளோ படிப்பு தேவையா, இவ்வளோ வருஷம் தேவையா? அதே போல் சாகாவரம் வேணும்னு தவம் இருந்தால் 1000 பேர் பண்ணால் 2 பேர்த்துக்கு கிடைக்கும். ஆனால் பிறவி வேணான்னு சொன்ன எல்லாருக்குமே சாகாவரம் கிடைச்சிச்சு. அதை இந்த உடல் வைத்து எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை இறைவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். சாகாவரம் கிடைச்சிருச்சு, இந்த உடம்புக்கு சாகாவரம் கிடைச்சிருச்சு. இப்போ ரயிலுக்கு முன்னாடி போய் நின்று பார்க்குறானா, லாரிக்கு கீழே போய் படுத்து பார்க்குறானா? ஸோ அதெல்லாம் செஞ்சால் அந்த வரம் பெற்றத்துக்கு தகுதியான செயலா? அப்போ இந்த சாகா கலையை பெற்ற இவன் இந்த உலகத்திற்கு என்ன செய்கிறான்? சாகா கலை பெற்ற ஒருவன், மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற ஒருவன் இறைவனோடு ஒப்பிடக்கூடியவன். அப்போ இறைவன் செய்கிற வேலையை நீ எடுத்துக்கணும்னு அர்த்தம். இறைவன் என்ன செய்வாரோ அந்த வேலையில் நீ ஒரு 10% எடுத்து நீ செய்யணும். அறம், தர்மம், யோகம், தவம் இதெல்லாம் மனுஷனை நல்வழிப்படுத்தி அவனுக்கு அருளாசி கொடுத்து நல்ல சிந்தனை கொடுத்து நல்ல செயலில் அவனை ஈடுபடுத்தணும். அந்த மாதிரி ஆன்மா இருந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம் எல்லாம் நடக்கும். இப்போ ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா உங்கள் துன்பம் போயிடும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும், நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு உண்டான தேவைகள் பூர்த்தி ஆகிடும். நடக்குதுங்களா? அப்போ அது இறைவன் செய்ய வேண்டிய வேலை தானே. அது கல்லுக்குள் தேரைக்கும் கடவுள் படி அளக்கிறான். அப்போ அங்கே கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய உடலையும் உயிரையும் அங்கே வைத்து ஆன்மா பிரபஞ்சத்தோடு போய் இறைவன்கிட்டேருந்து அருளை வாங்கி இங்கே வந்து நின்று இது பிரான்ச்சஸாக செயல்படுது. இறைவனுடைய பிரான்ச் அது. இறைவன் சொரூபமாகவே ஆயிடுறாங்க. அவனுக்கு மரணமே கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வை 1வதுலேருந்து படித்து PhD பண்ணாமல் பிறவி வேண்டான்னு சொல்லி புறக்கணித்து அவங்க ஒரு சூட்சமமாக கடவுளையே கன்ஃபியூஸ் பண்ணி அவருடைய பொறுப்பை நான் செய்கிறேன்னு மனமுகர்ந்து வாங்கி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் நல்ல நேம் இருக்குது. அதை இல்லாமல் அந்த சாகா கலையை பெற்று உடல் தேவை, உயிர் தேவை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அசுரன்னு பேர், தீயவர்கள்னு பேர், கொடூரன்னு பேர், கொடுங்கோலன்னு பேர்,
கொள்ளைக்காரன்னு பேர். ஸோ அந்த வரம் பெற்றுட்டான். இப்போ ஒருத்தன் 2 லட்சம் பேருக்கு 2 கோடி பேருக்கு கும்பிடு போடுறான், ஒரு உயரத்துக்கு வந்துடுறான். அந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு காமராஜர் மாதிரி அணையை கட்டி மக்களுக்கு நல்லதை செஞ்சால் கடவுளாக சொல்லுவான். உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வாரி வளைச்சி சுருட்டி எங்கேயாவது தீவை வாங்கி போட்டுக்கிட்டு கோடிக்கணக்கில் வெளிநாட்டில் பணம் வச்சுருக்கிறவனே என்ன பண்ணுவாங்க? கொள்ளைக்காரன்னு சொல்லுவாங்க. அதே போல் இறை சக்தியை அடமுடித்து வாங்குங்க, தவம் இருந்து வரிசையாக படித்து வாங்குங்க, அது தப்பு இல்லை. எந்த ரூட்டை வேணாலும் பயன்படுத்திக்கங்க. இறை சக்தியனோடு இறைவனுடைய வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அந்த சாகா வரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்தை பொறுத்து தான் உங்களை சித்தன்னு சொல்லுவோம், பித்தன்னு சொல்லுவோம். அப்படி பயன்படுத்திக்கிட்டவங்க கொஞ்சம் பேர், அவங்கெல்லாம் இப்போ நம்ம கண்கூட பார்க்குறோம், நிறைய இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஜீவ சமாதி இருக்கிற இடம் இறைவனுடைய பிரான்ச்சி தான். அந்த உடல் அங்கே இருக்கும். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில்.